Hi students, நாம இந்த வீடியோல கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு கோர்சஸ் பார்த்தா டீடைல் ரிவ்யூ நம்ம சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு வீடியோ செக் பண்ணி பாருங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்போர்ட் பண்ணிருங்க. வாங்க வீடியோ போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அந்த கெமிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ்ல உங்களுக்கு என்ன சொல்லி தருவாங்க, நீங்க எதை பத்தி படிப்பீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது கெமிக்கல் பிரின்சிபல்ல என்னென்ன பொருளை உருவாக்குறோமோ, என்னென்ன பொருளை உருமாற்றம் பண்றோமோ அது எல்லாத்தையும் பத்தியுமே படிப்போம். அதாவது எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க மெடிசன்ஸை பத்தி படிப்பீங்க, ஃபியூயல்ஸை பத்தி படிப்பீங்க, ஃபுட்டை பத்தி படிப்பீங்க, சாதாரண பேப்பர் நம்ம எழுத யூஸ் பண்ற பேப்பர்ல இருந்து பிளாஸ்டிக்ஸ் வரைக்கும் நீங்க படிப்பீங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல்ஸ், ஃபெர்டிலைசர்ஸ் இதை பத்தி எல்லாமே படிப்பீங்க. ஏன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமாக இது எல்லாமே உருவாகிட்டு இருக்கு. ஸோ இதை பத்தின ஃபுல் டீடைலா படிப்பீங்க. ஸோ இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ கோர்ஸாகவும் இருக்கு, பிடெக் கோர்ஸாகவும் இருக்கு. பார்த்தீங்கன்னா 4 இயர் கோர்ஸா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ஸ் நீங்க ஜேஇ மெயின் கிளியர் பண்ணி கூட காலேஜில் அட்மிஷன்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை நீங்க 12th நல்ல பர்சன்டேஜ் வச்சிருக்கீங்க அப்படின்னாலுமே நல்ல காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த கோர்ஸை பொறுத்த வரைக்கும் என்னென்ன சப்ஜெக்ட் மெயினாக கவர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸா இருக்கட்டும், ஹீட் அண்ட் மாஸ் டிரான்ஸ்ஃபரா இருக்கட்டும், கெமிக்கல் ரியாக்ஷன் இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், தெர்மோடைனமிக்ஸ், ப்ராசஸ் டைனமிக்ஸ் அண்ட் கண்ட்ரோல், கெமிக்கல் டெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் ப்ராசஸ் கண்ட்ரோல், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான சிலபஸ் தான் நீங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா 12th பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் இந்த ஸ்ட்ரீம் நீங்க கண்டிப்பா படிச்சிருந்துருக்கணும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கம்பெனிஸ் அதிகமாக ஹையர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அந்த கம்பெனி ஹையர் பண்றாங்க, ஓஎன்ஜிசி ஹையர் பண்றாங்க, கெயில் ஹையர் பண்றாங்க, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஹையர் பண்றாங்க, ஹெச்பிசிஎல் ஹையர் பண்றாங்க, பிபிசிஎல் ஹையர் பண்றாங்க, டாடா கெமிக்கல்ஸ் ஹையர் பண்றாங்க, இந்துஸ்தான் கம்பெனிஸ் ஹையர் பண்றாங்க, ஏசியன் பெயிண்ட்ஸ் ஹையர் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான டாப் கம்பெனிஸ் எல்லாமே ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் சில கம்பெனிஸுமே இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு வந்து டாப் கம்பெனிஸ் மட்டும் ரெகுலர் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த கோர்ஸ் படிச்சதுக்கு அப்புறம் உங்களோட ஜாப் ரோல் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கெமிக்கல் இன்ஜினியரா இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா ப்ராசஸ் இன்ஜினியரா இருப்பீங்க, இல்லைன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸரா இருப்பீங்க, சேஃப்டி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரா இருப்பீங்க, ரிசர்ச் சயின்டிஸ்டா இருப்பீங்க, ப்ராஜெக்ட் இன்ஜினியரா இருப்பீங்க. இந்த மாதிரி பல வேலைகளுக்கு உங்களால போக முடியும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்டார்டிங் ஆவரேஜ் சேலரி என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா 3 to 6 lakhs வரைக்கும் உங்களால வாங்கிக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கில்ஸ் எவ்வளவு இருக்கும் அதுக்கேற்ற சேலரி கண்டிப்பா உங்களால வாங்க முடியும், அதிகமாகவே வாங்க முடியும். ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல ரொம்ப ரொம்ப வேல்யூபிளான ஒரு கோர்ஸா நீங்க தாராளமா சூஸ் பண்ணி படிக்கலாம். ஸோ நீங்க நல்ல காலேஜ்ல சூஸ் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா நல்ல வேல்யூபிளான உங்களுக்கு ஒரு ஜாப் பார்த்துட்டு இருக்கு. தேங்க்யூ.